சிந்தனை மற்றும் செயல்களுக்கு தகுந்தாற்போலவே எதிர்காலம் அமைகிறது என்பதே உண்மை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுய அறிவினால் சிந்தித்து முடிவெடுத்து ஒவ்வொரு சூழ்நிலையையும் அணுகினால் தவறான எதிர்காலமும் சரியாக மாறிவிடும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு நமக்கு நடந்த கெடுதல்களுமே நன்மைக்காகத்தான் நடந்துள்ளது என்பதை உணரும் பக்குவம் தானாகவே வரும். இறை ராஜ்யத்தில் தவறுகளும் தீமைகளும் இல்லவே இல்லை என்பது உச்சகட்ட பக்குவத்தில் தானாக புரியும். இதனை முழுமையாக உணரும்போது மட்டுமே மனம் முழு சாந்தியடையும். விதைத்தவன் அறுவடை செய்தே ஆக வேண்டும் எனவும், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என கணியன் பூங்குன்றனாரும், எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு எனவும், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என திருவள்ளுவரும், ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு என ஐசக் நியூட்டன் விஞ்ஞானியும் கூறியுள்ளார்கள். அதாவது உங்கள் எண்ணங்களை உங்கள் வாழ்வை அழகானதாகவும் அலங்கோலமானதாகவும் மாற்றுகின்றன.